சினிமாவில் இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஹீஸ் மாஸ் ஹீரோ, பிக் ஹீரோ. அதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு நான் ஸ்போர்ட்ஸ் எனக்கு இது பேஷன் சொல்லிட்டு ரேசிங் போயிருக்கிற விஷயம் வந்து வேற லெவல். அது வந்து அதுக்காக உழைக்கிற விஷயம் எனக்கு பிரசன்ட் நிறைய சொல்லியிருக்காரு டியூரிங் த ஷூட் ஆஃப் குட் பேட் அக்லி. அப்போ சொல்லிட்டு இருப்பாரு, அவர் அதுக்காக அவ்வளோ மெனக்கிட்டாரு, அவ்வளோ பிளானிங் இருக்கு, அவங்க பசங்களை அவ்வளோ என்கரேஜ் பண்றாரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஷூட்டுக்கு நடுவில். அண்ட் ஹீஸ் கோனா டேக் அ பிரேக் அண்ட் தென் கம் பேக் டு சினிமா அகேன். பட் இந்த பிரேக்ல வந்து இது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறாருன்னு. பேஷன்ற விஷயம் எல்லாருக்குமே வேணும், அதுக்காக முயற்சி, அதுக்காக மெனகிடல் வந்துட்டு இதை விட்டு தள்ளி வச்சுட்டு இதுக்கான முயற்சி பண்றாங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். ஐ திங்க் தட்ஸ் வை இஸ் கெட்டிங் பத்மபூஷன்லாம் வந்துட்டு அந்த உழைப்புக்காக தான். அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கியூ நிற்கும், எதுக்குன்னு பார்த்தா அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. அங்கேருந்து டிசிப்ளின், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுமா வந்து கியூவில் நில்லுங்க. நான் எல்லாருக்கும் பொறுமையாக நின்று 2 மணி நேரம் நின்று கொடுத்துட்டு போவேன்னு. 1.5 மணி நேரம் ஆனாலும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒருத்தவங்களுக்கு தனியாக ஃபோட்டோ கொடுத்துட்டு போவார் அவர். அவ்வளோ ஒன்று சிம்பிள். நம்மளாம் நினைப்போம் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு பாப்பா பேக்கப் ஆயிடுச்சு போயிடலான்னு. அத்தனை பேர் என்னை பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் பொறுமையாக இருந்து ஃபோட்டோ கொடுப்பேன்னு சொல்லி நின்று ஃபோட்டோ கொடுத்து தான் அவர் கிளம்புவார். அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் ஐ ஹவ் நெவர் மெட்.